வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, மனிதனில் இத்தனை மாற்றம் ஏன்? ஜீவகாந்த சக்தி தெய்வீகமானது. அதனை தீய குணங்களால் கலங்கப்படுத்தினால் பழிச்செயல்கள் பலவும் உருவாக அது வழி செய்துவிடும். அதனை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை தத்துவங்களை எல்லளவும் ஐயம் இல்லாமல் ஆராய்ந்து தெளிந்து உணர வேண்டும். வாழ்க்கை தத்துவங்களை பின்பற்றுவதற்கு தவமும் தற்சோதனையும் பேருதவி செய்யும். அதனால் நல்லெண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். நாம் எப்படி நினைக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ அதை போன்ற தன்மை உடையதாக மாறிவிடுகிறோம். வினைப்பதிவுகளின் கூட்டு மலர்ச்சியே மனிதன் என்ற தோற்றம். மனிதனுக்கு மனிதன் என்ன வித்தியாசம் என்றால், வினைப்பதிவிலான அவன் தன்மைகள்தான் காரணம். உருவ அமைப்பு, குணம், அறிவு, புகழ், உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 மனிதனுக்கு மனிதன் வேறுபட்டு இருப்போம். இந்த வேறுபாடு 16 செயல்முறைகள் கூடி ஏற்படுகின்றன. அது ஒரு அற்புதமான கணிப்பாக தெரியும். இதனைத்தான் அருட்தந்தை தனது கவியினில் கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்கட்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை பேதமுடன் தோன்றக் கண்டேன். தாய் தந்தை விந்துநாத சேர்க்கையில் அமைந்த சிறப்பு தன்மையான கருவமைப்பு, கர்ப்பத்திலும் பிறந்த பின்னும் உடலில் சேர்ந்த உடல் உட்கொண்ட உணவு, ஆதி மனிதன் தோற்றம் முதல் இன்று வரையில் மனித இனத்தின் அறிவின் கூர்மை, செயல், திறமை இவைகளால் அடைந்து வரும் மாறுதல்களை குறிக்கும். காலங்களில் ஒருவனுக்கு அமையும் காலம், அதாவது கற்காலம், இரும்பு காலம் முதலான காலங்களில் ஒன்று. வாழும் தேசத்தின் சீதோஷ்ண நிலைகள், மக்கள் அறிவு நிலை, பழக்க வழக்கங்கள், விளைபொருள்கள், மாற்றுமுள்ள வாழ்க்கை சூழ்நிலைகள், அறிவையும் உடல் பலத்தையும் உபயோகித்து பயன் அடையும் பயன்பேருக்கும் கல்வி முறையில் அவன் கற்கும் கற்ற அளவு, அறிவு, திறமை, உடல் பலம் என்ற இவற்றை கொண்டு செய்து வரும் தொழில்கள், அரசாங்க சட்டத்திட்ட ஆட்சி முறை அமைப்புகளும் அதனால் ஏற்படும் விளைவுகளும், அறிவையும் உடற்கருவிகளையும் ஒன்றுபடுத்தி வாழ்வில் பல விதத்திலும் பயனையும் இன்பத்தையும் அளிக்கின்ற அவன் பெற்றிருக்கும் திறமையும் அவைகளை ரசிக்கும் ஆர்வமும், தான் அடைய வேண்டிய பலன்களை நினைவில் கொண்டு அவன் அறிவு, உடல் ஆற்றல்களை பயன்படுத்தும் வகையில் எடுக்கின்ற முயற்சியின் அளவும் தன்மையும், பூமி அண்ட கோலங்களின் சஞ்சாரம் இவைகளால் மாறிக்கொண்டே இருக்கும் அவன் வயது, பண்புக்கும் வாழ்க்கை தொடர்புக்கும் ஏற்ற நட்பு, அந்த நட்பினால் ஏற்படும் விளைவுகள், பிறந்தது முதல் அன்று வரையில் வாழ்வில் ஏற்பட்ட குறுக்கிட்ட வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிட்ட சந்தர்ப்பங்கள், அறிவின் உழைப்பான சிந்தனை வேகம், விளைவு, பெருக்கம் ஆகிய ஆராய்ச்சி திறமை, அறிவுக்கும் உடலுக்கும் ஏற்பட்டிருக்கும் பழக்க வழக்க ஒழுக்கங்கள், இவைகள் ஒவ்வொன்றின் அமைப்புக்கேற்ப, ஏற்ற தாழ்வுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவமைப்பு, குணம், அறிவின் மேன்மை, உடல் நலம், வலிவு, செல்வம், புகழ் இவற்றில் வேறுபாடும் சிறப்புகளும் உண்டாகின்றன. கருவமைப்பு முதலான 16 செயல்களுக்கேற்ப ஜீவகாந்தம் ஒரு தன்மையை பெறுகிறது. உருவமைப்பு முதலாக விளைவுகள் ஏற்படுகின்றன. இதனால்தான் வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று அருட்தந்தை குறிப்பிடுகிறார். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி.
தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, மனிதனில் இத்தனை மாற்றங்கள் ஏன்? அதாவது இது உலகம் முழுவதும் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மனிதனில் மாற்றங்கள் இருக்கிறதா, இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. ஏனென்று சொன்னால், விலங்கினங்களில் மாற்றம் இருக்கிறதா என்று சொன்னால் அடிப்படையிலேயே மாற்றம் இருக்கிறது. ஐயறிவு விலங்கினங்கள் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஐயறிவு விலங்கினங்களில் எத்தனை வகையான அந்த பறவைகள், மிருகங்கள் இவற்றை பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான, உலகம் முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தால் லட்சக்கணக்கான ஐந்தறிவு ஜீவன்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த உலகம் முழுவதும் மனிதன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஆறறிவு படைத்த மனித ஜீவன் 850 கோடி இந்த உலகில். நாம் இன்னும் வேற்று கிரகங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் இப்பொழுது நாம் சிந்தனைக்கு வேண்டாம். வேற்று கிரகங்கள் என்று சொன்னால் இந்த சூரிய குடும்பத்தில், இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு பூமி இருக்கலாம், அங்கு உயிர்கள் இருக்கலாம். இருந்தாலும் அங்கும் ஆறறிவு என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கும். சரி, அந்த சிந்தனைக்கு நாம் செல்ல வேண்டாம். இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மனிதன் ஒருவன் மட்டும்தானே. நீங்கள் ஐந்தறிவில் சிங்கம், புலி, மான், கரடி, எருமை, பசு, பறவைகளிலே எத்தனை பறவைகள், ஒவ்வொன்றும் விதவிதமாக இருக்கிறது. ஒவ்வொன்றினுடைய அந்த சூழலும் அதனுடைய உருவ அமைப்பு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மனிதனில் இந்த மாற்றம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால், இந்த மனிதனின் நோக்கம் ஒரே நோக்கம்தான், இறை உணர்வு பெறுவது. இந்த நோக்கத்தில் அவன் இருந்திருந்தால் அவனிடம் இந்த மாற்றங்கள் என்பது இருக்காது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு வருகிறது? அனுபவங்களின் தொகுப்பு தானே மாற்றம் என்று வருகிறது. நீங்கள் பாருங்கள், வள்ளுவம் என்ன சொல்லுகிறது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். செய்தொழில் என்று சொன்னால் தொழில் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. செய்தொழில் வேற்றுமையால் அவன் செய்யக்கூடிய செயல்கள், அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், இவற்றில்தான் மாற்றம். அதனால தான் மாற்றம் இருக்கிறதே தவிர பிறப்பு ஒக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டார். அப்போ உயிரென்று எடுத்துக்கொள்ளும் பொழுதே அவர் எல்லாமே ஒன்றுன்றார். சரி, நாம் இப்போ என்ன பண்ணுறோம்? ஆறறிவு படைத்த மனித ஜீவனில் மட்டும் நாம் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை. அப்போ இதற்கான காரணம் என்ன என்று மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். அப்போ மனிதனில் ஒரே அமைப்பு தான். சரி, ஆனால் 7 வகையில் இந்த மாற்றம் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அதில் உருவ அமைப்பு, குணம், அறிவு, புகழ், உடல் வலிவு, சுகம், செல்வம் என்று அடிப்படையாக 7 சம்பத்துக்கள் என்று சொல்லுகிறார். இதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, இந்த உருவ அமைப்பு, அந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உருவ அமைப்பு மனிதன் மாதிரி தான் எல்லாமே இருக்கிறான், 250 பேரும் இருந்தாலும் அந்த உருவ அமைப்பில் வித்தியாசங்கள் வருகிறது அல்லவா? அதற்கு என்ன காரணம் என்று ஒவ்வொன்றாக மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த ஒரே ஒரு உருவ அமைப்பை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உருவ அமைப்புக்கு வித்தியாசம் வருவதற்கான காரணம், எத்தனை காரணங்கள் சொல்கிறாரு? 16 காரணங்கள் சொல்கிறார். அந்த ஒவ்வொன்றுக்கும் 16 காரணம் சொல்கிறார்.
அதில் பாருங்கள், அந்த உருவமைப்பு வித்தியாசம் வருவதற்கு கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இந்த 16 இருக்குல்ல. இந்த 16 ஒவ்வொரு நாளையும் இந்த உருவமைப்பு மாறும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, இந்த 7ஐயும் ஒன்று எடுத்து இந்த 16 போட்டு பார்த்தோம்னா இந்த 16 சில வகை ஒத்து வரலாம், சில வகையில் வேறுபட வரலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த உருவமைப்பு மாறுகிறது. இப்போ சாதாரணமாக உருவமைப்பு மாறுறதில் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, அவனுடைய கர்மவினைக்கு தகுந்தாற் போல் அந்த முகம் மாறுபடுகிறது என்று சொல்கிறோம். அந்த முகம் மாறுபடுகிறது என்று சொன்னாலும் இது 850 கோடி மனிதனுக்கும் 850 வகையான முகம், அது டிபெண்டிங் அப்பான் தி கர்மவினை. ஆனால் இப்போது ஒரு நாட்டில் வாழக்கூடிய, ஒரு பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களுடைய கர்மவினைக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய முகமும் மாறுபடும். ஆனால் அந்த உருவம் மாறுது. இப்போது சைனாலையும் திபேத்திலையும் இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உருவமே மாற்றம். அந்த மாற்றத்துக்குள்ளாக முகத்தில் மாற்றம், இப்படி பார்க்கணும். இப்போது அதே மேற்கிந்திய நாடுகளில் இருப்பவர்கள் அவர்களுடைய உருவத்தில் மாற்றம். இதுக்கெல்லாம் நிறைய என்ன இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய உணவு வித்தியாசப்படுது, அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலை, தேசம் வித்தியாசப்படுது, அங்கே இருக்கக்கூடிய கல்வி, தொழில் எல்லாமே மாறும். அப்போ அந்த அடிப்படையில் அதற்குள்ளாகவும் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ நமக்கு இது எதுக்கு நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், இது எதுக்காக சிந்திக்க வேண்டும்? இன்றைக்கி இதெல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் சிந்தனையில் நீங்கள் படிச்சிட்டிங்க. எதுக்காக என்று கேட்டால், இப்போது நாம் 5 அறிவு விலங்கினங்களில் ஏதாவது ஒரு விலங்கினத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு காக்காய் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த காக்காய் என்று எடுத்துக்கொண்டால் காக்காயினுடைய முகம், அதனுடைய உருவம், இதில் பெரும்பாலும் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னா, இப்போது இது அந்த குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற காக்காய் வித்தியாசம் இருக்கும். இதே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காக்காய்க்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காகத்தினுடைய அந்த உருவம் மாறுது. அது காலம், தேசம், அந்த சூழ்நிலை, இதுக்கு தகுந்தபடி அதுலேயும் மாற்றம் இருக்கிறது. இருந்தாலும் அங்கே என்ன இல்லை, அந்த காகத்தினுடைய முகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போது சைனாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உருவம் மாறினாலும் அந்த முகம் அங்கேயும் வித்தியாசம் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முகம் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த மனிதனில் மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த விலங்கினத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது கூட இந்த 16 வகையில் சற்று மாறுபடலாம். ஆனால் அந்த முக அமைப்பில் மட்டும் அவை ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த கர்மவினை என்பது அவைகளுக்கு இல்லை, நமக்கு கர்மவினை என்பது இருக்கிறது. இன்றைய சிந்தனையில் முதல்லையே என்ன சொல்லிட்டோம், ஜீவகாந்தத்தை களங்கப்படுத்திட்டாலே அங்கே என்ன ஆயிடுது, அந்த களங்கம் ஜீவகாந்தத்தின் மையத்தில் போய் பதிவாகி அந்த பதிவு ரிஃப்ளெக்ட் ஆகி முகத்தில் மாற்றம் வருகிறது. அப்போ அந்த குணம், ஒரு மனிதனுடைய குணம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? மனிதனுடைய குணம் பாருங்கள், ஒவ்வொரு 850 கோடி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம். அது பியூர்லி டிபெண்டிங் ஆன் கர்மவினை அடிப்படையாக கொண்டு தான் அந்த குணம் என்பது மாறுகிறது. அப்போ அந்த உருவமைப்பு, குணம், இப்போ அறிவு என்று சொல்கிறோம். அறிவு என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது? அது முற்றறிவு வேறு, நாம் கற்றறிவு என்று சொல்கிறோமே அந்த அறிவு. இந்த அறிவு என்பது எத்தனை வகையான கல்வி என்று இருந்தாலும் அது ஒரே கல்லூரியில் ஒரே வருடங்களில் படித்து முடித்திருப்பார்கள். ஆனால் அதனுடைய வெளிப்படும் திறன் மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. அதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே அவனிடம் இருக்கக்கூடிய மற்ற வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த மற்ற வேறுபாடுகள் இருக்கிறது அல்லவா, அந்த வேறுபாட்டுக்கு தகுந்தாற்போல் தான் இவன் இந்த அறிவை பயன்படுத்துவான். அப்போ என்ன ஆகிறது, இந்த அறிவும் அங்கு மாறிவிடுகிறது, கெட்டு விடுகிறது. அறிவு ஒரே மாதிரி தான் இருக்கணும்.
இப்போது இதை படித்து இந்த வேலையை செய்கிறவன் ஒரே மாதிரியான செய்யணும் இல்லையே. இதே படிப்பை படித்தவன் அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான். ஏன் காரணம்? அவனிடம் இருக்கக்கூடிய மற்ற வித்தியாசங்கள், கர்ம வினையின் அடிப்படையில் வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி இவன் அறிவை கொடுக்குறான். அப்போ அங்கு அந்த அறிவு சில இடங்களில் கெட்டு விடுகிறது. அப்போ ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு வேண்டிய வளங்களை, இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கு இந்த அறிவை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு தானே அறிவு கொடுக்குறோம். அதை கெடுக்கிறதுக்கே அதை பயன்படுத்துகிறானே. ஒருவன் சாஃப்ட்வேர் உருவாக்குறான், அந்த சாஃப்ட்வேரில் ஒருத்தர் வைரஸை கொடுக்குறான். ரெண்டுமே அறிவு தானே. அப்போ இந்த அறிவு ஏன் மாறுபடுகிறது? அவன் அதுக்காக படித்தான், அவனுக்கு அதுக்காக சொல்லி கொடுத்தாங்க. இதை இந்த மாதிரி இந்த பேங்க்கில் எப்படி இதில் ஆன்லைனில் கொள்ளையடிக்கிறது இப்படின்னு எங்கேயாவது கோர்ஸ் இருக்கா? இல்லை. ஆனால் ஏன் அந்த அறிவு ஏன் அவனுக்கு அப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவனிடம் இருக்கக்கூடிய மற்ற மாற்றங்கள் இருக்கிறது அல்லவா, மற்ற மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அது அந்த அறிவிலும் அதை என்ன பண்ணிடும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். நீங்கள் ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அது எல்லாமே அனுபவமாக கர்ம வினையாக இருக்கும் பொழுது அது மற்றதிலையும் மாற்றத்தை கொடுத்துவிடும். புகழ் அப்போ அந்த புகழ் வித்தியாசமாக ஒவ்வொரு வகையிலும், புகழ் என்பது தானாக வர்றதுன்னு ஒரு புகழ் இருக்குது. புகழுக்காக என்னென்ன செய்கிறான் மனுஷன் பாருங்கள், எத்தனை விதமாக செய்கிறான். அதெல்லாம் ஏன் வருது? அவனுடைய கர்ம வினையின் அடிப்படையில் வருகிறது. அப்போ இதுபோல் ஒவ்வொன்றையும் நம்ம விவரித்து இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த மாறுபாடுகளுக்கு உரிய அதாவது காரணத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்போது இதெல்லாம் விளங்கிக் கொள்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன வேண்டும்? இந்த மாறுபாடு தேவையில்லையே. அப்போ மாறுபாடு தேவையில்லைன்னு சொன்னால் இந்த மாறுபாட்டை கொஞ்சம் குறைத்தாலாவது இன்றைக்கி மனிதன் ஒரு அமைதியில் வாழ முடியும். இப்போ இன்றைக்கி உலக அமைதின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தலைப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டால், இப்போது இத்தனை வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு இருக்கிறதுனால தான் மனிதனுக்கு துன்பம். ஒருவனுக்கு ஒருவன் பகை, குடும்பத்துக்கு குடும்பம் பகை, நாட்டுக்கு நாடு பகை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இத்தனை போர் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த வித்தியாசங்கள் தானே. இந்த வித்தியாசம் எங்கே வரைக்கும் போய் நிற்கிது? ஒவ்வொரு அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய போரில் போய் நிற்கிது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் துன்பம் தானே. அப்படி என்று சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இத்தனை வித்தியாசங்கள் இருந்தாலும் மனிதனுக்கு ஒன்றே ஒன்று சொல்லித்தரப்பட வேண்டும். என்ன என்று சொன்னால், இந்த மனிதன் என்ற 6வது அறிவு பெற்ற மனிதன் பிறந்திருக்கக்கூடியதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன, இந்த ரெண்டையும் அனைவரும் உணர்ந்து கொண்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த வித்தியாசங்களிலிருந்து ஒரு ஒருமைப்பாட்டை நோக்கி அவன் பயணிக்க முடியும். அப்படி பயணிக்கும்போது தான் உலக அமைதிங்கிறது வரும். அப்போ பாருங்கள், வாழ்வின் நோக்கம் ஒரே நோக்கமாகத்தானே இருக்கிறது. சரி, அந்த நோக்கத்துக்கு வேண்டிய தத்துவம் இதுதான் வாழ்க்கை தத்துவம். மகரிஷி அவர்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷியினுடைய தத்துவங்களிலே இந்த வாழ்க்கை தத்துவம், வாழ்வின் நோக்கம், இந்த இரண்டை மட்டும் அனைத்து மனிதர்களுக்கும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த வேறுபாடுகள் படிப்படியாக குறையக்கூடியதை நாம் பார்க்க முடியும். இப்போது ஒரே மாதிரியாக வந்து விடுகிறதோ இல்லையோ, இந்த வேறுபாடுகள் குறைய 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 என்னாகும்? ஒவ்வொரு தனி மனிதனும் துன்பம் குறையும். அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமுதாயத்திலும் துன்பம் என்பது குறையும். அப்போ அவன் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் துன்பம் நீங்கி மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நிறைவாக வாழ வேண்டும் என்பது தானே நோக்கம். அப்படி வாழுவதற்கு இந்த வித்தியாசங்கள் என்ன பண்ணுகிறது? இந்த வித்தியாசங்கள் அதில் தடையைத்தான் கொடுக்கிறது. இப்போ நம்ம ஒன்று நினைக்கலாம், அதாவது இந்த மாறுபாடு இருக்கிறதுனால தான் ஒருவன் ரொம்ப அப்படி ஆனந்தமாக இருக்கான், ஒருத்தன் துன்பத்தில் இருக்கான். இல்லை, அவனும் பெரிய ஆனந்தத்தில் பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என்று அவன் பொருளை ஈட்டி வைத்துக்கொண்டு அவனும் துன்பத்தில் தான் இருக்கிறான், இவனும் துன்பத்தில் தான் இருக்கிறான். இப்போ என்ன ஆகுது? அதனால் இப்போ இன்றைக்கி இந்த ஒரு புரிதல், எது தேவைகள் என்ன என்று தெரியாமல் புரிதல், இந்த பொருளை சேர்த்து வச்சிருக்கிறவன் அவன் பெரிய ஆனந்தமாக இருக்கானா, அவன் ஒரு வகையான துன்பத்தில் இருக்கிறான், இல்லாதவன் ஒரு துன்பத்தில் இருக்கிறான்.
வகைதான் மாறுபடுகிறதே தவிர மொத்தத்தில் மனிதன் துன்பமாகத்தான் இருக்கிறான். அப்போ இப்போ இந்த இடத்துல அந்த வாழ்க்கை தத்துவங்கள் அதில் பாருங்கள், குறிப்பாக தேவைகள் 3. இந்த தேவைகள் 3க்காகத்தானே இத்தனை வித்தியாசங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதுக்காகத்தானே இப்போ கல்வி எதுக்காக படிக்கிறான்? அப்போ இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு பொருள் வேண்டும் அப்படின்னு தான் படிக்கிறான். ஒவ்வொன்றும் பாருங்கள், அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அவன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் அவன் செய்கிறான். ஆனால் தேவை என்பது ஒன்று தான். இன்றைக்கி உருவமைப்பில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போது அந்த இடத்துல பசி என்பது ஒன்று தானே, ஆனால் அது வேறுபாடு இருக்கும். அதுலேயும் அந்த காலம், தேசம், சூழ்நிலை, தட்பவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பசி மாறுபடும். இப்போ மகரிஷி என்ன சொல்லிடுறாரு? பசி என்ற உணர்வு உன்னுடைய உடல் என்ன அறிவு சொல்லுகிறதோ அதுதான் பசி. அப்போ இன்றைக்கி குளிர் பிரதேசத்தில் ஒருத்தர் இருக்கான், இங்கே வெயில் பிரதேசத்தில் ஒருத்தர் இருக்கான், பசி மாறுபடும், ரைட்டு. இப்போது மகரிஷி பொதுவாக என்ன சொல்லிட்டார்? பசி என்பது தேவைன்னு சொல்லிட்டாரு. அப்போ அங்கே வாழக்கூடியவனுக்கு உனக்கு எவ்வளவு பசி இருக்கிறது, அந்த தேவைக்கு பொருளிட்டு, இந்த தேவைக்கு தகுந்த மாதிரி பொருளிட்டு. அப்போ அந்த உடல் அறிவு என்பது சொல்லக்கூடியது எப்படி சொல்லும்? அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல் சரியாக சொல்லும். அப்போ அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டால் என்னாகும்? எல்லா இடத்திலும் அந்த ஒரு சமநிலை, அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சமநிலை. இப்போ நம்ம ஒரே மாதிரி ஆக்கி வாழ்ந்து விட முடியாது. அப்போ இப்போது அந்த பகுதியில் இருப்பவர்கள் அவர்கள் அந்த வாழ்க்கை தத்துவத்தை எப்படி வாழ்ந்து கொள்வது என்று அவர்களுக்குள்ளாக ஒரு அமைதி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு துன்பம் நீங்கிய ஒரு வாழ்க்கை, அவ்வளோதானே. அதே போல் அந்தந்த காலத்திற்கும் தேசத்துக்கும் தகுந்தாற்போல் இந்த வாழ்க்கை தத்துவத்தை அமைத்து கொண்டு அவரவர்கள் அமைதியாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால், எதற்காக இங்கு தேசம் விட்டு தேசம் தாண்டி அங்கே போய் அந்த பொருளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அங்கே சண்டை போட்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதா என்றால் இல்லை. இதுதான் வேதாத்திரியம் சொல்லுகிறது. அப்போ அந்தந்த சூழ்நிலையில் இயற்கை என்ன இருக்குது? மனிதன் வாழ்வதற்கான வளங்களை அங்கங்கே கொடுத்திருக்கிறது. சில இடத்தில் வளம் அதிகமாக இருக்கலாம், சில இடத்தில் குறைவாக இருக்கலாம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் அங்கு இந்த வாழ்க்கை தத்துவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவைகள் பூர்த்தியாவதற்கு எங்காவது பற்றாக்குறை இருக்குமா? இல்லை. இது இப்படி இப்பொழுதெல்லாம் பற்றாக்குறையாக ஆவதற்கு காரணம் இயற்கை கிடையாது. ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வளத்தை இன்னொரு நாட்டு மனிதர்கள் அதை சுரண்டி கொண்டு அவர்களை அந்த இடத்தை பாழ்படுத்தி விட்டு செல்வதனால் இது ஆர்டிஃபிஷியல், செயற்கையாகத்தான் இப்படி ஆக்கப்படுகிறதே தவிர அப்படி இல்லை என்று சொன்னால் அந்தந்த பகுதியில் எந்தெந்த உயிர்கள் வாழ வேண்டுமோ அதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வளத்தையும் இயற்கை கொடுத்துவிடும். இயற்கை கொடுத்துவிட்டு தான் அது என்னாகும்? அந்த பகுதியில் அந்த உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற ஒன்று இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் என்னாகும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த துன்பம் என்பதற்கான பிரச்சனைகள், இந்த போர் என்பதற்கான பிரச்சனைகள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைதியற்ற தன்மையில் நாம் என்ன பண்ணலாம்? அமைதியை நோக்கி பயணிக்க முடியும். ஓரளவுக்கு நிச்சயமாக அமைதியை கொண்டு வர முடியும். இதை முழுமையாக உலக சமாதானம் என்று வந்துவிடும் என்பது நமக்கு ஒரு கனவாக இருந்தாலும் பெரிய அளவில் இப்பொழுது போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயம் ரொம்ப துன்பத்தின் எல்லை, அதாவது உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? அதிலிருந்து திரும்புவதற்காவது இந்த அந்த ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம் பயன்படும் என்ற வகையில்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் மனிதனில் இத்தனை மாற்றங்களா என்று பார்க்கும் பொழுது இவன் இந்த மாற்றங்களிலெல்லாம் அதீதமாக எதை அடிப்படையாக கொண்டு இவன் இப்படி
மாறியிருக்கிறான் என்று பார்த்தால் இந்த தேவைகள் 3 என்பதில் அவன் அளவு மீறுவதற்காக இருக்கக்கூடிய மாற்றம் இருக்கிறதே, அதுதான் அதிகமாக இருக்கிறது. பிறரை கெடுத்து, பிறரை சுரண்டி, பிறரை ஏமாற்றி இப்படித்தான் நான் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று அவசியமே இல்லை. ஆனால் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் மனிதன். அப்போ இந்த இடத்தில் மனிதனில் இத்தனை மாற்றங்கள் ஏன்னு கேட்குறோம். முதல்ல மனிதனாக இருந்துட்டோம்னா மாற்றம் தேவையில்லை. அப்போ மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு ஒழிய தத்துவம் இந்த வாழ்க்கை தத்துவம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த மனித குலத்துக்கு இந்த வாழ்க்கை தத்துவம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிந்தனையை நாம் பார்ப்போம். இதில் அந்த 7 சம்பத்துக்களும் அதற்கான 16 காரணங்களும் என்பது விளங்கிக் கொள்வதற்காகத்தானே தவிர, இது விளங்கிக் கொண்டு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது வாழ்க்கை தத்துவம் என்ற அடிப்படையில் இதை நாம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்வோம். நல்ல சிந்தனைகளை சமுதாயத்துக்கு கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.